ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் பெல்லம் கொண்ட ஸ்ரீனிவாஸ், அனுபமா பரமேஸ்வரன், சாண்டி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கௌஷிக். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ பெல்லம் கொண்ட ஸ்ரீனிவாஸ், அனுபமா இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து கோஸ்ட் வாக்கிங் டூர் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, சில மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க இவங்களே சில விஷயங்கள்லாம் செட்டப் பண்ணி அவங்க பயத்தை போக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க. இப்படி நார்மலா போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஹாண்டட் பிளேஸா சொல்றாங்க. ஸோ அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள இவங்க ஒரு கும்பலை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நிஜமாவே பேய் இருக்குது. அண்ட் அங்க உள்ள போறவங்க ஒவ்வொருத்தரா வந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பேய் யாரு, இப்போ ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்காங்களே, அப்ப ஹீரோ ஹீரோயினும் இருக்காங்களே, அவங்களும் செத்துருவாங்களா, இல்ல ஹீரோ இது எப்படி தடுக்கிறாங்க, இந்த பேய்க்கு என்ன பேக் ஸ்டோரி, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு த்ரில்லர் ஹாரர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவா தோன்றது சாண்டி மாஸ்டரோட ஆக்டிங். ஸ்பெஷல் கிட்டா வளர்றாரு, அதே மாதிரி அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்காரு. ஸோ அந்த மேனரிசம், அந்த ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக்ல வர சின்ன பையனும் சூப்பரா பண்ணியிருந்தான். படத்தோட ஹீரோ பெல்லம் கொண்ட ஸ்ரீனிவாஸ்க்கு இது ஒரு நல்ல ரோல் தான். அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த நிறைய மொக்க படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அடுத்த பாசிட்டிவா தோன்றது, இது ஒரு வழக்கமான பேய் ஸ்டோரி தான். ஆனா எக்ஸிக்யூட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் நல்லாவே இருந்தது. சஸ்பென்ஸ் ஃபேக்டரை வந்து ரொம்ப நேரத்துக்கு கேரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த பேயோட பேக் ஸ்டோரியும் ரொம்ப சொதப்பாம டீசெண்டா எடுத்திருந்தாங்க. செகண்ட் பார்ட்டுக்கான லீடையும் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் இதுக்கு பக்கபலமா இருந்தது, பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்தோட சிஜி ஒர்க் வந்து ரொம்பவே மோசமா இருந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் வழக்கமான கமர்ஷியல் படத்துல காட்டுற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அனுபமாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் டீசெண்டா இருந்தாலும் அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே வீக்கா இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீசென்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பரான மூவி அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஓகேஷான மூவி தான். ஜி5 ஓடிடில தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.